கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வந்த ஓப்பன்ஹைமர் படம் 7 ஆஸ்கார் விருதுகளை அள்ளிட்டு போச்சு. ஆனால் இதில் காட்டுக எல்லாமே 100% உண்மையா? இல்லை நோலன் தன் கதையோட விறுவிறுப்புக்காக வரலாற்றை மாற்றினாரா? அவர் ஏன் சில விஷயங்களை மறைச்சாரு? இது உங்கள் ரீல் சப்வேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், ஓப்பன்ஹைமர் ஒரு மாஸ்டர் பீஸ். ஆனால் இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது. அமெரிக்கன் ப்ரொமிதியஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நோலன் இதை எடுத்தார். ஆனால் 3 மணி நேர பாடத்தில் பல வருஷ வரலாற்றை சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கிறிஸ்டோபர் நோலன் சில மாற்றங்களை செஞ்சிருக்காரு. அது என்னன்னு ஒன்றுன்னா பார்ப்போம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓப்பன்ஹைமர் ஒருத்தர் தான் இந்த மொத்த அணுகுண்டையும் செஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் இது பல அறிஞர்களோட கூட்டு முயற்சி. ஹான்ஸ் பெத்தே, ரிச்சர்ட் பெய்ன்மேன், என்ரிகோ பெர்மின்னு ஒரு பெரிய மேதைகள் கூட்டமே அங்கே இருந்துச்சு. ஓப்பன்ஹைமரோட நிஜமான திறமை என்னன்னா, இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வேலை வாங்கினது தான். ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர் மாதிரி அவர் செயல்பட்டார். ஆனால் நோலன் ஒரு ஹீரோ வேணுங்கிறதுக்காக ஓப்பன்ஹைமரை மட்டும் முன்னிறுத்தி மற்றவங்களை பேக்ரவுண்டில் வச்சுட்டாரு. குறிப்பாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஜாம்பவான் நீல்ஸ் போர் போன்றவர்களோட பங்களிப்பு படத்தில் ரொம்பவே குறைவாக தான் காட்டப்பட்டிருக்கு. படத்தில் 1954 விசாரணை சீனும் 1959 நடக்கிற லூயிஸ் ஸ்ட்ராஸ் விசாரணை சீனும் அடுத்தடுத்து நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் இந்த 2 சம்பவங்களுக்கும் நடுவில் 5 வருஷ கேப் இருக்குது. அதே மாதிரி லூயிஸ் ஸ்ட்ராஸ் மட்டும்தான் ஓப்பன்ஹைமரை பழிவாங்கின வில்லன் மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அப்போ இருந்த அமெரிக்க அரசாங்கம் மற்றும் FBI ஏற்கனவே ஓப்பன்ஹைமர் மேலே கம்யூனிச சந்தேகம் வச்சு அவரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ராஸ் இல்லைன்னாலும் அந்த விசாரணை நடந்திருக்கும். அரசாங்கத்தோட அந்த ரகசிய கண்காணிப்பு கோப்புகள் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலே இருந்ததுங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. படத்தோட ஆரம்பத்தில் தன்னோட ப்ரொஃபஸரை கொல்ல ஓப்பன்ஹைமர் ஒரு ஆப்பிளில் விஷம் வைப்பார். ஆனால் நிஜத்தில் இது நடந்துதான்னு வரலாற்று ஆசிரியர்களுக்குள்ள இன்றைக்கும் பெரிய விவாதமே இருக்குது. ஓப்பன்ஹைமர் ஒரு லெட்டரில் ஏதோ ஒரு கிரைசிஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அது நிஜமாகவே ஆப்பிளில் விஷம் வச்சுதா, இல்லை அந்த நேரத்தில் அவரோட மனநிலை அப்படி இருந்துதாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் நோலன் இதை ஒரு கன்ஃபார்ம் ஆன நியூஸ் மாதிரி காட்டிட்டார். ஓப்பன்ஹைமரோட பேரன் கூட ஒரு பேட்டியில் எங்கள் தாத்தா ஆப்பிளில் விஷம் வச்சதை எந்த ஆதாரமும் இல்லாமல் படத்தில் காட்டிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. குண்டு வெடித்ததுக்கு அப்புறம் ஓப்பன்ஹைமர் படுற குற்ற உணர்ச்சியை படம் ரொம்ப ஆழமாக காட்டும். ஆனால் அந்த அணுகுண்டால் ஜப்பானில் இருந்த லட்சக்கணக்கான மக்களை நோலன் காட்டவே இல்லை. ஹிரோஷிமா நாகசாகியில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே மக்கள் செத்து போனாங்க. கதிர்வீச்சால் பல தலைமுறைங்க பாதிக்கப்பட்டது. நோலன் இதை தவிர்க்க காரணம், இது முழுக்க ஒரு அமெரிக்கரோட பார்வையில் சொல்லப்பட்ட கதை. ஆனால் இது ஒரு பக்கத்து நியாயம்தான். மறுபக்கம் இருக்கிற அந்த வலியையும் வேதனையையும் படம் பேசலை. ஜப்பானிய சினிமா விமர்சகர்கள் பலரும் பாதிக்கப்பட்ட மக்களோட கதையை சொல்லாமல் இந்த படம் முழுமை அடையலைன்னு அவங்க கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸில் வர்ற அந்த டைலாக், நவ் ஐ எம் பிகம் டெத், டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், பகவத்கீதையில் இருக்கிற இந்த வரியை அணுகுண்டு வெடித்தப்போ ஓப்பன்ஹைமர் மனசுக்குள்ளே நின்றுச்சுதான் படம் சொல்லுது. ஆனால் நிஜத்தில் குண்டு வெடித்தப்போ அவர் சொன்னது வெறும் 2 வார்த்தை தான், இட் ஒர்க்டு. இந்த கீதை வசனத்தை அவர் சொன்னது 20 வருஷம் கழித்து ஒரு டிவி இன்டர்வியூவில் தான். ஆனால் சினிமாவுக்காக அந்த சீனில் இந்த வசனத்தை வச்சது கச்சிதமாக பொருந்தி போச்சு. அவர் நிஜத்தில் சொன்ன அந்த இட் ஒர்க்டு அப்படிங்கிற வார்த்தை ஒரு விஞ்ஞானியோட வெற்றியை காட்டுச்சு. ஆனால் நோலன் பயன்படுத்தின வசனம் அவரோட குற்ற உணர்ச்சியை அழகாக காட்டுது. ஓப்பன்ஹைமர் ஒரு சிறந்த படம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வரலாறு எப்போதும் சினிமா காட்டுறதை விட ரொம்ப சிக்கலானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த படத்தோட உண்மை கதையை அலசலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் ரீல் சப்வேஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.